ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிபிஷன் கார்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோட் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பேண்ட் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன மெட்டீரியல்னால் காட்டன் பிளெண்டர். ஸோ அது கூடவே காட்டன் மிக்ஸ் ஆகிருக்கும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பட் பார்க்குறக்கு உங்களுக்கு டெனிம் லுக் கொடுக்கும் அது. ஸோ எனக்கு என் சைஸ்க்கே பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இதை நான் இந்த கோட் வந்து ஒரு எம் சைஸுக்கு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அந்த கோட்டில் என்ன வெரைட்டி பண்ணலான்னா, இது கூட வந்து அனிமல் பிரிண்ட் வந்துட்டு இன்கார்ப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ கோட்டுக்கு ஒன்றுமே இல்லை, நார்மல் கட்டிங் தான். அதில் வந்து நடுவில் ஸ்லிட் கொடுத்து நம்ம பயாஸில் ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு மட்டும் தான் நான் யோசித்தேன். ஸோ என்னென்னா இதுக்கு த்ரெட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே டெனிம் லுக்லேயே இருக்கும். அதனால தான் நான் இந்த மெட்டீரியலை எடுத்தேன். ஸோ அது வந்து கோட்டுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அனிமல் பிரிண்ட் வந்து எப்படின்னா, ஒரு அப்பர் செஸ்ட்டுக்கு மேலேருந்து அனிமல் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் ட்ராப்பிங் இடத்துல வந்து அனிமல் பிரிண்ட்டு அந்த மாதிரி யோசித்தேன். ஸோ தனித்தனியாக கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் சரி இதை ஓவர் பேட்சாக பண்ணிக்கலாம், அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், இன்னும் கிளாத்து திக்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை ஓவர் பேட்ச் மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட் வரும். அதாவது அப்பர் ஷோல்டர்னால் பின்னாடி அந்த இது ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் வரும். ஸோ இதை தான் கம்ப்ளீட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இன்னும் ஸ்லீவ்ஸில் அட்டாச் பண்ணலாம். இதுக்கு பயாஸ் ஃபினிஷிங் கொடுத்து நீட்டாக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸும் 2 கட் பண்ணி அதுலேயும் ஓவர் பேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ இதில் என்னென்ன அனிமல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ சரி நம்ம இதில் பட்டன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பட்டன்ஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க வேணாம், இது டெனிம் லுக்கில் இருக்கிறனால நம்ம பட்டன்ஸும் இந்த ஜீனுக்கு போடுற பட்டன்ஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பட்டன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுக்கு ஒன்றும் நான் மைன்யூட்டாக இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்டேன் கடையில் இதை எப்படி லாக் பண்ணணும், இதை சுற்றியில் வச்சு தான் அடிக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் போட்டுக்கணும் இதில். ஸோ அதுக்கு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றியில் வச்சு ஒன்று அடித்து நம்ம லாக் பண்ணணும். ஸோ அந்த மெத்தட் தான் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் பட்டன் ஹோல் கொடுக்கல, பிகாஸ் இது வந்து இது ஓப்பன் கோட்டு. இதுக்குள்ளே நீங்கள் எப்படி பேர் பண்ணிக்கணும்னா, நீங்கள் பிளாக் கலர் டாப்ஸ் போட்டுக்கலாம், எனி கலர் டாப் போட்டு ஜீன் கூட பேர் பண்ணிக்கலாம். அதை போட்டு இந்த கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு லுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இது ஒரு வெஸ்டர்னைஸ்டாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இப்போ பட்டன்ஸ் வச்சுட்ருக்கேன். ஸோ பட்டன்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை சுற்றியில் வச்சு அடிச்சிட்டோம்னா இதை வந்து நீங்கள் கழட்டவே முடியாது, அது அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாக் ஆயிரும். அந்த மாதிரி தான் இந்த மெத்தடு. ஸோ அந்த மெத்தட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன்ஸ் வச்சோன்னு தான் அதுக்கு இன்னும் பியூட்டிஃபிகேஷன் ஆச்சு அந்த கார்மெண்ட்டுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஷோல்டர்ஸில் பார்த்திங்கன்னா செயின்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஷோல்டர்கிட்டையும் பட்டன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் செயின் வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் செயின் விரும்புவாங்களான்னு தெரியலன்ட்டு அதை அப்படியே பர்ஸ் மாதிரி பண்ணிடுவோம், இதுக்கு ஒரு கிளச்சர் ஒரு பர்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு பர்ஸ் தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஓவர் பேட்ச் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்திருக்கு அவுட்புட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இந்த கார்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாலில் டிஸ்பிளே பண்ணுறேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங்காக சொல்கிறேன். தேங்க்யூ.